கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 15 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மதுவை காமிக்கிறாங்க. மது வந்துட்டு அந்த ரியா சொன்ன உண்மைகள் எல்லாத்தையுமே ரெக்கார்டு பண்ணி நேராக கார்த்திக்கே அனுப்புகிறாங்க. அப்போ கார்த்தி அந்த வீடியோவை பார்த்துட்டு ரியா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு. அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபாவை போய் பார்க்குறாரு. அப்போ தீபா கேட்குறாங்க, என்னாச்சு சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா, நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். இது மாதிரி மது வந்து சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரியாவை கூப்பிட சொன்னேன். அதே மாதிரி மதுவும் ரியாவுக்கு கால் பண்ணி நான் சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு மிரட்டினத்தோட ரியா வந்துட்டு நேராக மதுவை பார்க்க போனாங்க. அங்கே போனதோட அந்த ரியா என்னெல்லாம் உளறுனாலோ அது எல்லாத்தையுமே மது வீடியோ ரெக்கார்டர் பண்ணிட்டாரு. அது எல்லாத்தையுமே எனக்கு ஷேர் பண்ணிட்டாரு. இனிமே அந்த வீடியோவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, சார் என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த வீடியோவை எப்படியாவது ஆனந்திக்கிட்ட நம்ம காமிக்கணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அந்த ரியா வரத்துக்குள்ளே நம்ம இதை ஆனந்த மாமாட்ட காமிக்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அண்ணன் எங்கே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அவங்க அங்கே மேடையில் தான் நிற்கிறாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆனந்திக்கிட்ட போயிட்டு, ஆனந்த் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, என்ன என்கிட்ட பேசணும்? உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா உனக்கு பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னாலும் எனக்கு உன்கிட்ட காட்டுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆனந்த் ஒரு 5 நிமிஷம் வா அப்படின்னு. இன்னொரு பக்கம் இது ஐஸ்வர்யா நோட் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா பக்கத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அப்போ தீபா நேரா ஐஸ்வர்யா கிட்ட, அக்கா அவங்க வந்துட்டு ஏதோ சீக்ரெட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த இடத்துல அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்க வேணாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை கூப்பிட்றாங்க. ஐஸ்வர்யாவும் ஓகே தீபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கரெக்டான நேரத்தில் இந்த தீபா இப்படி என்னைய கூட்டிக்கிட்டு போயிட்டாலே அப்படின்னு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா தீபாட்ட சொல்கிறாங்க, தீபா எனக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வரியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தின ஐஸ்வர்யா எப்படியாவது ஆனந்தும் கார்த்தியும் பேசுகிறத நோட் பண்ணுறாங்க. கார்த்திக் வந்து நேராக ஆனந்திக்கிட்ட ஃபோனை காமிச்சு, அண்ணா இந்த ஃபோனில் ஒரு விஷயம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஐஸ்வர்யா கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இந்த நேரத்தில் அந்த ரியா எங்கே போனா? கார்த்தி ஏதோ ஒன்று ஆனந்திக்கிட்ட காமிக்க போகிறானே அப்படின்னு ஐஸ்வர்யா பயப்படுறாங்க. கார்த்தி நேராக ஆனந்தை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போகிறாரு. நம்ம ஐஸ்வர்யா போயிட்டு அந்த ரூம் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஆனந்திக்கிட்ட வீடியோவில் காமிக்கிறத ஐஸ்வர்யா நோட் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆஹா கண்டிப்பாக இந்த ரியாவுக்கு எதிராக தான் ஏதோ ஒரு விஷயம் கார்த்திக்கு சிக்கியிருக்கு. அதை தான் கார்த்தி ஆனந்திக்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கான் போல். இந்த விஷயத்த எப்படியாவது ரியா கிட்ட சொல்லணுமே அப்படின்ட்டு நேராக அந்த ஐஸ்வர்யா வெளியில் வந்துட்டு நேராக அந்த ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கால் பண்ணுறதோட ரியா ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லு ஐஸ்வர்யா என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு எங்கே நீ இருக்க நீ இப்போ அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் இப்போ ஃபங்க்ஷனுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த மதுவை பார்த்துட்டு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது. கார்த்தி ஆனந்தை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஏதையோ காமிச்சான். கார்த்தி வந்துட்டு காமிச்ச
அந்த வீடியோவை பார்த்துட்டு ஆனந்த் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். கண்டிப்பாக அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, சரி நான் வந்துக்கிட்டே இருக்கேன், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா நேராக மண்டபத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ஆனந்திக்கிட்ட அந்த வீடியோவை காமிச்ச பிறகு ஆனந்திக்கிட்ட கேட்குறாங்க, அண்ணா இப்போயாவது புரியுதா அந்த ரியா எப்படிப்பட்டவ அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி என்னையும் ரியாவையும் பிரிக்கிறதுக்காக தான் நீ எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் வீடியோவை காமிச்ச பிறகும் நீ நம்பலைன்னா என்னால் எதுவும் உனக்கு புரிய வைக்க முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ரியா வராங்க. ரியா வந்துட்டு நேராக ஆனந்தை பார்த்துட்டு, ஆனந்த் என்ன ஆனந்த், கார்த்தி ஏதோ உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாரு, அதுவும் என்னையை பார்த்துக்கிட்டே அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரியா, உனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு நீ பேசியிருக்க வீடியோவை அந்த கார்த்தி என்கிட்ட காமிச்சிட்டு போகிறான் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆனந்த், நான் எதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமில்ல, உங்கள் சொத்துக்காக ஒன்றும் நான் கல்யாணம் பண்ணலை அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, எனக்கு புரியுது ரியா, ஆனால் நீ எதுக்காக அந்த மதுவை பார்க்க போன இப்போ அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அவன் என்னைய சூசைட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டினான், எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு, அதான் ஆனந்த் நான் பார்க்க போனேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, பரவாயில்ல ரியா, ஒருத்தர் சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை காப்பாற்ற போயிருக்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த், கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து என்னை கெட்டவளாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு என் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கங்கள்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ஆமாம் ரியா, நான் உன்னைய முழுசாக நம்புகிறேன், அதுக்காக தான் அவங்க என்ன சொன்னாலும் நான் நம்புகிறதே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் மனசில் யோசிக்கிறாங்க, உன்னுடைய இந்த முட்டாள்தனமான மூட நம்பிக்கை தான் எனக்கு வேணும், நீ எந்த அளவுக்கு என்னை நம்புறியோ அதே அளவுக்கு நான் இந்த சொத்தை அடையிறதுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது எனக்கு அப்படின்னு அந்த ரியா மனசில் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக கார்த்திக்கிட்ட போயிட்டு, கார்த்திக் சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணன்கிட்ட அந்த வீடியோவை காமிச்சேன், ஆனால் அண்ணன் ஒரு வித ரெஸ்பான்ஸும் பண்ணலை, அண்ணன் இன்னுமே அந்த ரியாவை நம்பிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நீங்கள் மதுவை நேரடியாக கூப்பிடுங்க சார், அப்போ தான் சார் இந்த பிரச்சனை சரியாகிடும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக மதுவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ மது கேட்குறாங்க, என்ன கார்த்திக் தம்பி பிரச்சனை சால்வ் ஆயிட்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த பிரச்சனை சால்வ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ரியா மேலே அண்ணன் அந்த அளவுக்கு பைத்தியமாக இருக்கான், என்ன சொன்னாலுமே நம்பவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்போ மது சொல்கிறாரு, சரி கார்த்தி, அப்போ நான் நேரடியாகவே வரேன், நேரடியாக வந்து அந்த ஆனந்துக்கிட்ட உண்மையை சொன்னால் மட்டும்தான் அந்த ஆனந்து நம்புவார் போல் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் எங்கள் அம்மாவோட ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது, அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது கேட்டுட்டு மதுவும் கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்கேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. அப்போ அந்த ரியா நேராக மதுவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ மது கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீ எனக்கு கால் பண்ணுற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக நான் சொன்ன உண்மைகள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி நீ ஆனந்த்கிட்ட காமிச்சிருக்க, ஆனால் ஆனந்த் ஒரு முட்டாள், அவன் என்னைய முழுசாக விரும்புகிறான், அதனால தான் நீங்கள் என்ன சொன்னாலுமே அவன் நம்ப மாட்டான், எனக்கு இது மிகப்பெரிய ப்ளஸ் தெரியுமா அப்படின்னு கேட்க. அப்போ மது சொல்கிறாரு, உன் உண்மைகளை பற்றி நிரூபிக்கிறதுக்காக நான் ஒரு முக்கியமான ஆதாரத்தோடு தான் அங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, உன்கிட்ட என்னை பற்றின ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ மது சொல்கிறாரு, உன்னுடைய ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு மது, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரேன், தயவு செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் நீ தலையிடாத அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, என்னால் முடியாது ரியா, நீ எந்த அளவுக்கு கார்த்தியோட குடும்பத்தை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், கார்த்தியோட குடும்பத்துலேருந்து உன்னைய விலகி வைக்கணும்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ மட்டும் இங்கே வந்தியன்னா கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, நான் இனிமேல் இருந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு குடும்பத்தை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற
பேராவது கிடைக்கட்டும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மது ஃபோனை கட் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு ரியா செம ஷாக் ஆகுறாங்க. அந்த மது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு ரியா நேராக அவங்களுடைய ரவுடிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரவுடி கேட்குறான், சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அன்றைக்கி ஒரு நாள் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புனேன்னு, என் ஹஸ்பண்ட் மது, அவனை நீ தீர்த்து கட்டிடு, இந்த மண்டபத்துக்குள்ளே அவன் வரக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரவுடி சொல்கிறான், ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம கார்த்தியோட ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறான். அதே நேரத்தில் நம்ம கார்த்தி சரவணன் கிட்ட ஆல்ரெடி ஒரு மஃப்டி போலீஸை நிற்க வச்சுருக்காங்க. அந்த மஃப்டி போலீஸ் நேராக அந்த ரவுடியை பார்த்துட்டு நேராக நம்ம கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அதுக்கு அந்த மஃப்டி போலீஸ் சொல்கிறாங்க, கார்த்தி, சந்தேகத்துக்கு இடமாக ஒருத்தன் இங்கே ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, யார் அப்படின்னு சொல்ல. அப்போ மஃப்டி போலீஸ் நேராக அந்த ரவுடியை கை காமிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இவனை நாங்கள் யாருமே இன்வைட் பண்ணலை, கண்டிப்பாக இவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கான், இவனை விடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு போலீஸும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மது நேராக மண்டபத்துக்குள்ளே வர பார்க்குறாரு. அப்போ அந்த ரவுடி நேராக மதுவோட ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு நேராக அந்த மதுவை பிடிக்க போகிறாங்க. அந்த நேரம் அங்கே இருந்த மஃப்டி போலீஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ரவுடியை பிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த மஃப்டி போலீஸ் கேட்குறாங்க அந்த ரவுடிக்கிட்ட, எதுக்கடா இங்கே வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை நான் அட்ரஸ் கேட்க தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ போலீஸ் வந்துட்டு நேராக அந்த மஃப்டி போலீஸை அந்த ரவுடியை தூக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக மதுக்கிட்ட வந்துட்டு, வாங்க மது, உங்களை இந்த மண்டபத்துக்குள்ளே வர வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரியா கண்டிப்பாக இந்த ரவுடியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. மண்டபத்துக்குள்ளே போனதோட ரியா அந்த மதுவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஆனந்தும் அந்த மதுவை பார்த்துட்டு நேராக மதுக்கிட்ட வந்துட்டு, இப்போ எதுக்கு நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க. அதுக்கு மது சொல்கிறாரு, நான் உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன், ஏன்னா என் ரியா அப்படிப்பட்டவ இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ரியாவை தப்பானவளாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கீங்க. நான் காலேஜ்லேருந்து இப்போ வரைக்குமே ரியா கூட பழகியிருக்கேன், ஆனால் ரியா நீங்கள் சொல்கிற மாதிரி கெட்டவ கிடையாது, அவள் ரொம்ப நல்லவ அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா நீ வீடியோவை பார்த்த பிறகும் இன்னுமே வந்துட்டு அந்த ரியா மேலே நம்பிக்கையாக இருந்தேன்னா அது ஒரு முட்டாள்தனம். ரியா எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி, இது என்னுடைய லைஃப், ரியா கெட்டவளோ நல்லவளோ அது என்னுடையவே முடியுது, நீங்கள் எதுக்கு இடையில வரீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது உன்னுடைய லைஃப் மட்டும் இல்லை, இதில் மீனாட்சி அண்ணியோட வாழ்க்கையும் இருக்குது, அதனால தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்படி போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு, மீனாட்சியோட வாழ்க்கை தான் ரெடி ஆகிட்டு, அவள் தான் 2வது கல்யாணம் பண்ண போகிறாளே, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னு. அப்போ மது சொல்கிறாரு, இது வரைக்கும் சொன்னதை நீங்கள் நம்பவே இல்லை, ஆனால் என்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஃபைலை காமிக்கிறாங்க. அப்போ கார்த்தி ஆனந்திக்கிட்ட, அந்த ஃபைலை வாங்கி பாருன்னா அப்போ உனக்கு உண்மை புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த ஆனந்தும் அந்த ஃபைலை வாங்குறாங்க. ஃபைலை வாங்கிட்டு உள்ளார இருக்கிற டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஆனந்து ஷாக் ஆகுறாரு. ஆனந்து நேராக ரியாவை பார்த்துட்டு, ரியா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தியா அப்படின்னு சொல்ல. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இறந்த ஆனந்த், ஆனால் என் குழந்தைய அவன்தான் கொன்னுட்டான் அப்படின்னு. அப்போ மது சொல்கிறாரு, இல்லை இதில் யாருடைய கையெழுத்து போட்டிருக்குன்னு பாருங்கள், இதுக்கான டாக்டரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் இருக்குது, நீங்கள் வேணும்னா டாக்டர்கிட்டையும் விசாரித்து பாருங்கள், இது எல்லாத்துக்குமே காரணமே இந்த ரியா தான் அப்படின்னு. இது கேட்ட ஆனந்த் இது வரைக்கும் நம்பாதவர் ரியாவை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனந்த் நேராக ரியா கிட்ட, இங்கே பாரு ரியா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்க. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஆனந்த் அவங்க சொன்னதை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, ஆமாம் ரியா, கண்டிப்பாக நீ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்க அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இல்லை ஆனந்த், நான் எந்தவித தப்பும் பண்ணலை, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு போராடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம தீபா வராங்க. தீபா வந்துட்டு, ஆனந்த் மாமா, இது வரைக்கும் நீங்கள் ரியாவை நம்பி மீனாட்சி அக்காவுக்கு
ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க. தயவு செஞ்சு இவளை மறுபடியும் நம்பாதீங்க. இவ நம்ம வீட்டில் காலை சுற்றின பாம்பு. இவ வந்த பிறகு தான் நம்ம வீட்டில் நிம்மதியே போணுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம்னு உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா, இது என்னுடைய லைஃப்பில் நீ தலையிடாத அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க. மீனாட்சி வந்துட்டு, இங்கே பாருங்க ஆனந்த், இந்த தீபா என்னுடைய சிஸ்டர், அவள் பேசுகிறதுக்கு முழு உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஆனந்த் அதிர்ச்சி ஆகிறாரு. மீனாட்சி என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு. அப்போ அந்த ரியா சொல்கிறாங்க, ஆனந்த் இங்கே பாருங்கள், நான் எந்தவித தப்பும் பண்ணலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை போலீஸை வர வச்சா மட்டும்தான் நீ உண்மையை சொல்லுவ அப்படின்னு. அப்போ ரியா ஹேண்ட்பேக்கில் இருக்க துப்பாக்கியை வெளியில் எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, ரியா இது அப்பாவோட துப்பாக்கி இல்லை, இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா இந்த துப்பாக்கியை பயன்படுத்தலான்னு நினச்சேன். இந்த துப்பாக்கியை பயன்படுத்துறதுக்கான நேரம் இதுதான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, ரியா தயவு செஞ்சு தப்பு பண்ணாத, உண்மையில நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன், எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இல்லை ஆனந்த், நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு முழு டார்ச்சர் கொடுக்கறது இந்த கார்த்தி தான். இவன் இருக்கிற வரைக்குமே எனக்கு பிரச்சனை தான். இவனை தீர்த்து கட்டிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தோற்று போயிட்டேன்னு தெரியுது. அதனால் இவனை நான் தீர்த்து கட்ட போகிறேன். இவன் உயிரோடு இருந்தால் தானே எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரியா, தப்பான முடிவெடுக்கிற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இப்போ தான் நான் சரியான முடிவெடுத்திருக்கேன். இவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான் அப்படின்ட்டு ரியா நேராக கார்த்திக்கு நேராக துப்பாக்கியை நீட்டுறாங்க. இதை பார்த்துட்டு மீனாட்சி அதிர்ச்சி ஆகுறாங்க, ஏ ரியா தப்பு பண்ணாத அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ரியா நான் உன்னை முழுசாக நம்புகிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாத அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சொத்தெல்லாம் என் பேருக்கு இப்போவே எழுதி கொடுங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரியா, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு என் பையனை விட்டுரு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, என்னால் முடியாது, உன் புள்ள தான் எனக்கு இத்தனை நாளும் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம். நான் நிம்மதியாக ஆனந்து கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன் புள்ள கார்த்தி என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறான். அவன் தான் உண்மையை கண்டுபிடிச்சிட்றேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணுறான். அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு துப்பாக்கியை கார்த்திக்கு நேராக நீட்டுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏய் தப்பு பண்ணாத அப்படின்னு. அப்போ நம்ம தீபா டக்குன்னு இடையில வந்து நிற்கிறாங்க. துப்பாக்கியால் சுடுறதா இருந்தால் என்னையை சுடு, என் கார்த்திக் சாரை விட்டுரு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, உன்னை கொன்னாலும் ஒன்று தான், கார்த்தியை கொன்னாலும் ஒன்று தான், உங்கள் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தலை நான் பழி வாங்கியே ஆவேன் அப்படின்னு துப்பாக்கியை ட்ரிகர் பண்ணுறாங்க. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு சரவணன் வராரு. சரவணனை பார்த்ததோட கார்த்தி சொல்கிறாரு, சார் இவளை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ சரவணன் டக்குன்னு அந்த ரியாவோட காலில் துப்பாக்கியால் சுட்டுறாங்க. ரியா டக்குன்னு கீழே விழுகிறாங்க. ரியாவோட கையில் இருக்கிற துப்பாக்கியை அங்கே உள்ளவங்க எல்லாருமே பிடுங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி நேராக தீபா பக்கத்தில் வந்துட்டு, என் பிள்ளைக்காக உன் உயிரையே தியாகம் பண்ணுறதுக்கு பார்த்துட்டல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இந்த வீட்டோட ஆணிவேர் அப்படின்னா அது கார்த்திக் சார் தான். அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ள யாருமே தாங்கிக்க மாட்டீங்க, முக்கியமாக உங்களால் தாங்க முடியாது. அதனால தான் நான் இப்படிப்பட்ட முடிவெடுத்தேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, நீ தான் இந்த வீட்டோட ஏற்ற மருமக, இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ண இது வரைக்கும், இப்போ உயிரை கூட தியாகம் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ரியாவை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தீபாவோட தியாகத்தை பார்த்து வாயடிச்சு போய் நிற்கிறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.